எங்கள் ராஜன், வானம் விட்டு பூமி வந்த பாலன், சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். ஓஹோ, கன்னிமாரி பயிற்சியில் பாலனாக வந்ததற்கு விந்தையான அதிசய செய்தி தன்னை எல்லோருக்கும். கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம், ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம், கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம், ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம். வானம் விட்டு பூமி வந்த பாலன், சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் மனுக்குலத்தை மீட்டெடுக்க மனிதனாக பிறந்த மெசியாவின் பிறப்பினை கொண்டாட நாம் அனைவரின் மனநிலையும் தயாராகிவிடுகிறது. இந்த வேகமான டிஜிட்டல் யுகத்தில் நாம் எவ்வாறு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் என்பது சிந்திக்கத்தக்கது. பளபளக்கிற ஃபில்டர் பின்னால் மறைந்திருக்கும் ரீல்ஸ் கிறிஸ்மஸ் விழா கொண்டாட்டமா, அல்லது குடும்பத்துடன் சொந்த பந்த சமுதாய உறவுகளோடு இணைந்து அன்பினை உணரும் ஆழமான உன்னதமான ரியல் கிறிஸ்மஸ் விழா கொண்டாட்டமா? வாருங்கள் காண்போம் இப்போது எம் மாணவர்கள் நடித்து காட்டும் நாடக காட்சியை. டிசம்பர் மாதம் வந்தாலே ஒரே ஜாலி தான், ஒரே கொண்டாட்டம் தான். ஃபோன் பைத்தியம், டிசம்பர் மாதம் வந்தாலே ஜாலியாக இருக்குங்கிற, கொண்டாட்டமாக இருக்குங்கிற, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே தான் முழுகி இருக்க. கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது பிளான் பண்ணுறியா? நான் எல்லா கிறிஸ்மஸ் பிளானும் இந்த ஃபோனில் தானே பண்ணி வச்சுருக்கேன். ஓ அப்படியா? அப்பன்னா ஓகே ஓகே, நான் என் வேலையை பார்க்குறேன். மேக்கப் பைத்தியம், எதுக்கு எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்க? எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு தான் ரெடி ஆகுறேன். அதான் கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 2-3 நாள் இருக்குல்ல. இப்போலேருந்து ரெடி ஆனாதான் நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஷைனிங்காகவும் க்ளோயிங்காகவும் இருக்க முடியும். பார்த்து தேய், அதுக்கப்புறம் வேகாத கேக் மாதிரி மூஞ்சி ஆயிரப்போகுது. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, என் ஸ்கின்னை நான் பார்த்துக்கிறேன். நீ கிறிஸ்மஸ் பிளானிங்கை பாருமா. சரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சுடா ரீல்ஸ் பைத்தியம். மேக்கப் பைத்தியம், ஃபோன் பைத்தியம், கிறிஸ்மஸ்க்கு ஏதாச்சும் பிளான் பண்ணிங்களாப்பா? அதான் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் டெக்கரேஷனாச்சும் பண்ணிங்களாப்பா? பண்ணியாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாச்சு, குடில் வச்சாச்சு, லைட் செட்டிங்கும் போட்டாச்சு. எல்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் கொஞ்சம் டல்லாக போரிங்காக இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி ரீல்ஸ் போட்டு வியூஸ் வாங்க முடியும்? ஓ ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். என்னப்பா நீ இன்னும் பழைய காலத்துலேயே இருந்துட்டு, இப்போ ட்ரெண்டெல்லாம் கையில் கொடுக்குறதில்ல, இப்போ ட்ரெண்டே காலில் கொடுக்குறது தான். ஓ அப்படியா?
என்கிட்ட இருக்குதான் ஒரு பக்கா பிளான் இருக்கு. என்ன பிளான்? எல்லா லைட் செட்டிங்கையும் ப்ளூ கலரில் மாட்டிடணும். ஏன் ப்ளூ கலர்ல மாத்தணும்? இது கூட தெரியாதா? அப்பதான் நம்ம போட்டோ எடுக்கும் போது நல்லா கிளியரா இருக்கும். ஓ அப்படியா? அப்பனா ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பிளான் பண்ணிட்டீங்களா? அதை பத்தி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஏன் என்னாச்சு? ஏன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு தான் சொல்றாங்க. ஆனா யாரும் ஹாப்பியா இருக்க மாதிரியே தெரியலையே. லைஃப்னா அப்படிதான்ப்பா, இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். லைஃப்ல ஃபில்டர் இருக்க தானேப்பா செய்யும். ஒன்று மேக்கப் போட்டாலும் க்ளோயிங் ஆகாத டென்ஷன் ஃபில்டர். இன்னொன்று இன்ஸ்டாகிராம் ஃபில்டரும் ஸ்னாப் ஃபில்டரும். ஹே, வாட் அபவுட் கேக்? சாப்பிட்றது தானேப்பா முக்கியம், அதை எப்படி மறக்க முடியும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கவலையை விடுங்க. நான் கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன கேக்கு? அதான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. பிளாக் ஃபாரஸ்டா? அதெல்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட். இப்போ ட்ரெண்டிங் பினாட்டா கேக் தான். நீங்க பினாட்டா கேக் சாப்பிட்டா என்ன, பாண்டா கேக் சாப்பிட்டா என்ன? நான் டயட்டுப்பா. நான் கேக் சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுருவேன். நீ தான் நம்மாலே. நானும் கேக்லாம் சாப்பிட மாட்டேன். கேக் சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுடுவேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வாட் அபவுட் சாண்டா கிராண்ட்பா, சாண்டா டாட்டா? அந்த கவலையை விட்டு தள்ளுங்கப்பா. நம்ம சாண்டா கிளாஸ் ஹேட் போட்டிருக்க மாதிரியே நம்ம ஏட்ட கொடுத்து எடிட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இருக்க கவலை ஏன்? ஹே, கிஃப்ட் வாங்கிட்டீங்களா? நீ வாங்கிட்டியா? எதுக்கு நம்ம கடையில் மேலேயும் கீழேயும் கால் வலிக்கு அலைஞ்சிக்கிட்டு? கிஃப்ட்ஸ்னாலே வவுச்சர் தான். அதுவும் நல்ல ஐடியா தான். வாட்ஸ் அபவுட் வர்ஷிப்பா? ஆமா பிரேயர் தானே முக்கியம். காலையில 7 மணிக்கு எல்லாரும் ஜூம் ஆப்ல ஒரு பிரேயரை போட்டுருவோம். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போஸ்டும் போட்டுருவோம். அது கூட நல்ல ஐடியா தான். வர்ஷிப் டான்ஸ். என்ன குழந்தைங்களா, என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஹாய் டாடி, வாங்க. எல்லாம் கிறிஸ்மஸ் பிளானிங் தான் டாடி. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க கிறிஸ்மஸ் கொண்டாட போறீங்களா இல்ல டிஜிட்டல் மீட்டிங் போட போறீங்களா? ஏன் டாடி, என்னாச்சு? கிறிஸ்மஸ்னா வெறும் ரீல்ஸு, மீம்ஸு, செல்ஃபி, ஃபோட்டோ, இன்ஸ்டாகிராம் தானா? அதானே டாடி, நல்லாவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்க முடியும். இது கிறிஸ்மஸ் கிடையாது குழந்தைங்களா. இருங்க ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு புது ஃபோன் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு மேக்கப் செட்டு நினைக்கிறேன். புது ஃபோன், மேக்கப் செட், புது ஃபோன், மேக்கப் செட், புது ஃபோன். டாடியே வந்தாச்சு. டாடி, வாட் இஸ் திஸ்? அங்கிள், இது என்ன அட்டட்டையா இருக்கு, தூசியா இருக்கு. அங்கிள், என்ன அங்கிள் சாட்டை மடிச்சு வச்சிருக்கீங்க? இதுவா, எங்கள் காலத்தில் கிறிஸ்மஸ் அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் கையால் எழுதி எங்கள் கையால் வரைஞ்சி சொந்த பந்தத்துக்கெலாம் போஸ்ட் பண்ணி வைப்பேன். அவங்க பார்த்து படித்து சந்தோஷப்பட்டு இதே மாதிரி கார்டில் எழுதி அனுப்பிச்சி வைப்பாங்க. அதுதான் இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ். அங்கிள், டோட்டல் டைம் வேஸ்ட் அங்கிள். அங்கிள் எடுக்க அங்கிள் இந்த க்ரீட்டிங் கார்டெலாம் வாட்ஸ்அப்பில் ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸு, ஹாப்பி நியூ இயர்னு ஒரு மெசேஜை தள்ளி விட்டா முடிஞ்சு போச்சு. எஸ் டாடி, இட்ஸ் ட்ரூ. இருங்க, நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. உங்கள் பாட்டியை கூப்பிடுறேன். ஐயோ, பாட்டியா? அவங்க பழைய பஞ்சாங்கத்தை பாடி எங்க காதுல இருந்து ரத்தமே வந்துடும். வரட்டும், எமோய். அதெல்லாம் இல்லப்பா, பாட்டி சொல்ற கதையும் நல்லா தானே இருக்கும். உனக்கு நல்லா இருக்கும், எங்களுக்கு நல்லா இருக்குமா? அப்பனா நாங்க வரோம்ப்பா, பாய். போகாதீங்க. ஐயோ, அடியே பேத்திங்களா, என்னடி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க சமையலை பத்தி தான் பாட்டி. போய் சொல்லாதீங்கடி, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்னா நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? வெறும் ரீல்ஸு,
மீம்ஸ் தானே பாட்டி? அது மட்டுமா, மேக்கப் போட்டு செல்ஃபி எடுத்து அதை ஸ்டேட்டஸ்ல போடுறதும் தான். அது உங்களுக்கு. எங்க காலத்துலலாம் மார்கழி மாசம் பிறந்த உடனே அந்த நடுங்குற குளிர்லையும் மனசு குதூகலமா இருக்கும். இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்த மரத்தை அங்கங்க வச்சிருக்கீங்களே, அது என்னது? கிறிஸ்மஸ் ட்ரீ. அதுல என்னென்னத்தையும் கட்டி வேற தொங்க விட்டுருப்பீங்களே. சாண்டா கிளாஸோட சாக்ஸு, பெல்ஸு, கிஃப்ட்ஸு, லைட்ஸு தான். இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாதுடி. எங்கள் வீட்டு கொல்லையில் இருக்க தென்னை ஓலை, பனை ஓலை, நாணல் புல்லெல்லாம் எடுத்து அதில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி குடியில் செஞ்சுப்போம். அப்புறம் அந்த தென்னை ஓலையில் அழகாக நட்சத்திரங்களையும் செஞ்சு எங்களுக்கு பிடிச்ச வண்ணங்களை தீட்டி அழகாக தொங்க விடுவோம். என்னது, ஸ்டார்ஸு பனை ஓலையில் செய்வீங்களா? பாட்டி, கேட்கவே வித்தியாசமா இருக்கு. அப்ப நீங்க லைட் செட்டிங்லாம் போட மாட்டீங்களா? இந்த காலத்துல தாண்டி மின் விளக்குன்னு சொல்லி அது இதை தொங்க விட்டுருக்கீங்க பெருசு பெருசா. அந்த காலத்துல மெழுகுவர்த்தி விலையே எங்களுக்குலாம் ரொம்ப அதிகம். ஒரு மண் குத்து விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கு ஏற்றி வச்சு ஏசு சாமி பிறந்துட்டாருன்னு எதிர்நோக்கி 4 வாரம் குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பஜனை பாட்டு கூட பாடுவோம். பஜனை பாட்டுனா என்ன பாட்டி? பஜனை பாட்டு தெரியாதா? அப்போ ஒரு பஜனை பாட்டு கேட்போமா? கேட்கலாம் பாட்டி. ஃபிளாஷ்பேக். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாட்டி, பஜனை பாட்டு சூப்பரா இருந்துச்சு. சரி கிராணி, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி என்ன கிராணி பண்ணுவீங்க? என்னடி கிரைண்டர் மிக்ஸின்ட்டு அழகா பாட்டின்னு கூப்பிடலாம்ல. சரிங்க பாட்டி, சொல்லுங்க பாட்டி. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ராத்திரி ஆனாலே போதும், குருக்கள் கன்னியர்கள்ட்டு மக்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி பாட்டு பாட வீட்டுக்கு வருவாங்க. அந்த நடுங்குற குளிர்லையும் குதூகலமாக வர அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சூடான கருப்பட்டி காப்பி தண்ணியையும் எங்கள் அம்மா கையால் செஞ்ச முறுக்கையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவோம். ஓ, அப்படியா பாட்டி? சரி, ஃபிளாஷ்பேக் போயிடலாமா? ஃபிளாஷ்பேக். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்த்து கழுதவனை, புல் மீது அமிழ்த்து கழுதவனை, புல் மீது அமிழ்த்து கழுதவனை. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வேனே. கண்களை மூடி ஜெபிப்போம். சாமி, கருப்பட்டி காஃபியும் முறுக்கும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம், சாப்பிடுங்க சாமி. சாமி, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். பாலநேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரிங்க சாமி. பாட்டி, அதை விடுங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பாட்டி பண்ணுவீங்க? உங்களுக்கெல்லாம் அடிக்கடி புது துணி வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. வருஷத்துக்கே ஒரு 2-3 புது துணி தான் கிடைக்கும்.
கிறிஸ்மஸ் அன்னைக்கு புது துணியை போட்டுட்டு எங்கள் பங்கு கோயிலுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நடந்தே போவோம். நடந்தே போவீங்களா? எத்தனை கிலோமீட்டர் பாட்டி நடந்தே போவீங்க? அது ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும்டி. கையில் மண் விளக்க வச்சுக்கிட்டு நடந்து போவோம். ஓ அப்படியா? பாட்டி அப்ப கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்களா? இப்பதாண்டி பரிசுகள்னு சொல்லி பெருசு பெருசா பொம்மை அது இதுன்னு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. காலையில் பூசைக்கு போயிட்டு வந்து எங்கள் அம்மா அப்பா நானப்பா அத்தை மாமான்னு எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அப்படி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க ஒரு காலனா அரைனா கொடுப்பாங்க. காலனா அரைனாக்கு எதுக்கு பாட்டி காலெல்லாம் விழுவணும்? அந்த காலத்துல அது தாண்டி எங்களுக்கு பெரிய பொக்கிஷமே. பாட்டி அது என்ன கோல்ட் காயினா? அடி போங்கடி, ஏதாச்சும் கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியது. பாட்டி கேட்கவே நல்லா இருக்கு. ஃபிளாஷ்பேக் போயிடுவோமா? ஃபிளாஷ்பேக். நல்லா இருங்க பிள்ளைங்களா, நல்லா இருங்க. நல்லா இருங்க பிள்ளைங்களா. ஹை ஜாலி, இதை வச்சு நிறைய வாங்குவேன். ஆமாம் வா போய் நம்ம ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லாம். சூப்பரா இருந்துச்சு பாட்டி. பாட்டி அப்ப கேக்கு? பாட்டி சாப்பிடலாம். சாப்பிட என்ன பாட்டி சாப்பிடுவீங்க? இப்பெல்லாம் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி என்னென்னமோ சாப்பிட்றீங்க. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் அம்மா இட்லி இடியாப்பம் தோசைன்னு நிறைய செய்வாங்க. அப்புறம் அவங்களோட சிறப்பே அந்த கறிக்குழம்பு தான். அதை சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் விடிய காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துருப்போம். விடிய காலையிலையா? ஆமாம். சரி பாட்டி, ஃப்ளாஷ்பேக்கே போயிடலாம். ஃபிளாஷ்பேக். அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? இங்கே தான் இருக்கு, சமைச்சிட்டு இருந்தேன். என்ன வேணும் உனக்கு? அம்மா சீக்கிரமா செஞ்சு தாங்கம்மா. அம்மா எனக்கு ஃபாஸ்டா சமைச்சிட்டு எடுத்து வைங்கம்மா, நான் சாப்பிட்றேன். தான் சாப்பாடு தோசை பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடு. அப்புறமேல் பணியாரம் பண்ணி தரேன். சரிம்மா. அம்மா எனக்கும் தாங்க. மணி 5 தானே ஆகுது, அதுக்குள்ளாட்டி என்ன எந்திரிச்சிட்ட? இந்தா. அம்மா அவங்களுக்கு மட்டும் தராதீங்க, எனக்கும் வேணும். அடியே கடைக்குட்டி, அதுக்குள்ளாட்டி எந்திரிச்சிட்டியா? மணி 5 தானே ஆகுது, தூங்க மாட்டியா? அம்மா நீங்கள் சமையல்கிறத பார்த்து எனக்கு தூக்கமே வரலம்மா. சரி சாப்பிடு. அம்மா எனக்கும் வேணுமா? கொடுக்குறேன் இரு. இருக்கு. அம்மா நாம மட்டும் சாப்பிட்றோமே, நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. கொடுக்கலாமே. எல்லாரும் பெரியவங்க காலில் விழுந்து சோஸ்திரம் வாங்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்க. சூப்பரா இருந்துச்சு பாட்டி. பாட்டி வேற என்னென்னலாம் பண்ணுவீங்க? நாங்கள் அப்போது விளையாட்டு போட்டிலாம் நடத்துவாங்க. குழந்தைங்களுக்கு நிறைய விளையாட்டு போட்டி நடக்கும். அது முடிஞ்ச உடனே நாங்கள் 2 வாரத்துக்கு போட்டி நடத்துவோம். அதுக்கப்புறம் கோலாட்டம் கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம்னு நிறைய ஆடுவோம். ஓ அப்படியா பாட்டி? பாட்டி நான் ரீல்ஸ் போட்டு வியூஸ் வாங்குறது தான் கிறிஸ்மஸ்ன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட எல்லாத்தோடும் ரியல் கனெக்டடாக இருக்கணும் தான் கிறிஸ்மஸ்ன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம் பாட்டி, நான் கூட மேக்கப் போட்டு ஸ்டேட்டஸில் போடுறது தான் உண்மையான கிறிஸ்மஸ்னு நினச்சேன் பாட்டி. ஆனால் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோடையும் ரிலேஷன்ஸோடையும் ஷேரிங்காக இருக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ்னு புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி. 2 பேரும் உண்மையான கிறிஸ்மஸ் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே? புரிஞ்சுக்கிட்டோம் பாட்டி. பாட்டி நீங்கள் என்னமோ சொன்னீங்கல்ல கும்மி ஆட்டம் அதுன்ட்டு, ஆமாம் அதை ஆடி பார்க்கலாமா? ஆமாம் பாட்டி, எனக்கும் ஆசையாக இருக்கு. அப்போ உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடிடலான்றீங்க? ஆமாம் பாட்டி. The real Christmas starts.
வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வந்தார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாலர் சபையின் இயக்குனர் தந்தை அருள்பணி மரிய சுசைஃபாதர் அவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் இந்த நாளிலே நாம் பாலர் சபை வழியாக நம்ம கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வந்திருக்கின்றோம். அதனால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பான விதத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி, யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 1 முதல் 14 முடிய நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். கட்டாயம் படிக்கணும். படித்தா உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிப்பீங்க. ஆகவே இன்றைய நாளில் இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றிலேயே கிமு கிபி என பிரித்த வரலாற்று நாயகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் நம்மிடையே இன்று மனிதனாகவும் மீட்பராகவும் இவ்வுலகிற்கு வந்தார். இந்த மீட்பரான இயேசு நம்மை தேடி வந்த தெய்வம். இவர் நம்மை துன்பத்திலிருந்தும் நோயிலிருந்தும்
பாவத்திலிருந்தும் மீட்டார். நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க இருக்கின்ற நம்ம பாலன் இயேசு புதிய பாதையில் புதிய சமூகம் படைத்திட மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்போம். எனவே கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஏதாவது ஒரு வழியில் பிறருக்கு உதவிகள் செய்வோம். ஏதாவது ஒரு வழியில் நாம் பிறருக்கு உதவிகள் செய்வோம். நன்றி. இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்து பிறப்பு பாடல் பாடுறேன், கவனமாக்க. அன்னை மரிமடியில் தவழ்ந்திடும் பாலா கண்மூடி தூங்கு, நீ கண்மூடி தூங்கு. அன்னை மரிமடியில் தவழ்ந்திடும் பாலா கண்மூடி தூங்கு, நீ கண்மூடி தூங்கு. என்ன தவம் செய்தோம் இங்கு வந்து பிறந்தாய், கண்மூடி தூங்கு, நீ கண்மூடி தூங்கு. ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிராரிரோ. ஆகாய நிலவில் அசைந்தாடும் மலரின் உலகினை கண்டேன் உன் கண்ணில், ஆனந்தம் கொண்டேன் என் பண்ணில். ஆகாய நிலவில் அசைந்தாடும் மலரின் உலகினை கண்டேன் உன் கண்ணில், ஆனந்தம் கொண்டேன் என் பண்ணில். கொஞ்சம் முந்தன் குரலும் பிஞ்சு வீரல் அழகும் முன்குள்ளம் கொள்ளுதையா. கொஞ்சம் முந்தன் குரலும் பிஞ்சு வீரல் அழகும் முந்தன் கொள்ளை கொள்ளுதையா. மஞ்சமேன ஆனதையா. ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிராரிரோ. தாமரை நிறமும் தாரகை முகமும் உன்மேனி கண்டேன் அருளமுதே, ஆனந்தம் கொண்டேன் இறையரசே. தாமரை நிறமும் தாரகை முகமும் உன்மேனி கண்டேன் அருளமுதே, ஆனந்தம் கொண்டேன் இறையரசே. வண்ணத்தங்கம் மங்கும் உந்தன் எழில் கோலம் பின்னகமே வாழுமையாம். வண்ணத்தங்கம் மங்கும் உந்தன் எழில் கோலம் விண்ணகமே வாழுமையாம். உன் ஆலயம் ஆனதையா, உன் ஆலயம் ஆனதையா. ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிராரிரோ. அன்னை மரிமடியில் தவழ்ந்திடும் பாலா கண்மூடி தூங்கு, நீ கண்மூடி தூங்கு, நீ கண்மூடி தூங்கு, நீ கண்மூடி தூங்கு, நீ கண்மூடி தூங்கு.
சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன் வானம் விட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன் ஓஹோ கன்னிமாரி பயற்றில் பாலனாக வந்ததற்கு விந்தையான அதிசய செய்தி தன்னை எல்லோருக்கும் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் வானம் விட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன்
வாழ்த்து சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year and a Happy New Year. We wish you a Happy New Year. We wish you a Happy New Year. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னாரே தன்னாரே தன்னாரேனா, தன்னாரே தன்னாரே தன்னாரேனா, தன்னாரே தன்னாரே தன்னாரேனா, தன்னாரே தன்னாரே தன்னாரேனா. மந்தையின் நடுவில் தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலம் பிறந்தார். மந்தையின் நடுவில் தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலம் பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலவும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவ சாஸ்திரிகளா. வெள்ளை போலவும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவ சாஸ்திரிகளா. பாலனேசு உனக்காக பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட, மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட, மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே, வீடு கண்டு வந்து வளர்ந்த கூறவோ. நம்மை மீட்டிட வந்த தேவனே, வீடு கண்டு வந்து வளர்ந்த கூறவோ. பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தானானே தன்னன்னானே தன்னன்னானே
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் பேரன்பு என்ற இறைவார்த்தை கேட்ப நேற்று நடைபெற்ற பாலசபை கிறிஸ்து பிறப்பு விழா திருச்சி நடைபெற்றது. அதற்காகவும் இன்று நடைபெற்ற நிகழ்வுக்காகவும் அருள் புரிந்த இறைவனுக்கு முதல் நன்றி செலுத்தி நன்றி உரையை நான் தொடங்குகிறேன். ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் நமது மறை மாவட்டத்தில் பாலசபையை சிறப்பாக வழிநடத்துகின்ற பாலசபை வழிகாட்டிகளுக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் டிசம்பர் மாதம் நடத்துகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த கல்வியாண்டிற்காக மணப்பாறை மறைவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்காக இன்று நடைபெற்ற இந்த கிறிஸ்து விழா பிறப்பு விழா போட்டு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும், நீங்கள் வருகை தாருங்கள் என்று பேதே சகோதரர் செல்வராஜை நாங்கள் அழைக்கிறோம். சகோதரர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் நமக்காக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்வுக்கு வருகை தந்து பாடல் வழியாக கிறிஸ்து பிறப்பு செய்தி வழங்கியதற்காக திருவாளர் செல்வராஜ் அவர்களுக்கு பாலசபை இயக்குனர் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நாம் நன்றியை கரம் தட்டி தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ சார். இந்த விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்ற செய்தியை நமக்கு வழங்கி நம்மோடு என்றும் உடனிருக்கின்ற பாலசபை இயக்குனர் அருள் பணியாளர் மணியசூசை அவர்களுக்கு நாம் அனைவரும் கரம் தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். மேலும் நம்முடைய மறைக்கல்வி கிறிஸ்தவ பணிக்குழுவின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாம் இந்த மணப்பாறை மறைவட்டத்தில் உள்ள இந்த ஆலயத்தில் நாம் நடத்துகின்றோம். இவற்றை நடத்துவதற்கு நமக்கு இடத்தை கொடுத்து நமக்கு பல்வேறு உதவிகளை செய்பவர், ஏற்பாடுகளை செய்பவர் நமது மறைவட்ட அதிபர் அருள் பணியாளர் தாமஸ் ஞானதுரை அவர்கள். எனவே நம் அனைவரும் கரம் தட்டியும் நன்றி அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். மேலும் பாலசபை கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். அந்த அழைப்பை ஏற்று உங்கள் தலைமை ஆசிரியர், தாளாளர் உங்கள் அனைவரையும், அதாவது பாலசபை வழிகாட்டிகளையும் பிள்ளைகளையும் அனுப்பியிருக்கின்றார். எனவே உங்கள் பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியர் ஆகிய அனைவருக்கும் நாம் கரம் தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஜோரா கை தட்டுங்க. சிறப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். பாலசபை வழிகாட்டிகள் இந்த நிகழ்ச்சி கலந்துக்கணும்னு சொல்லி ஜூன் மாதம் இந்த நிகழ்ச்சி எத்தனை பேர் நிகழ்ச்சி தரீங்க, கலை நிகழ்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தோம். ஜூன் மாதம் அழைப்பு கொடுத்தபோது ஒரு 4 பள்ளிகள் நாங்கள் நிகழ்ச்சி தருகிறோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். மேலும் 3 பள்ளிகள் தற்சமயம் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி வழங்கிய கலை நிகழ்ச்சி வழங்கிய அனைத்து பள்ளிகளுக்கும் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் கரம் தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். எல்லாமே சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதைவிட சிறப்பாக நாடகம் வழியாக கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கிய அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியருக்கும் சிறப்பான நன்றிகள். கைத்தட்டுங்க. நிறைவாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு என்னோடு சேர்ந்து உதவி செய்த வேதியர்கள், தன்னார் வேதியர்கள் மற்றும் பணியாளர் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்தி நாம் நன்றியை முறிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.